மகர ராசி நபர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான வார ராசி பலன். மகர ராசி நபர்களை பொறுத்த வரைக்கும் சனி சூரியனுடன் இணையக்கூடிய மிக முக்கியமான வாரம். சூரியன் அட்டமாதிபதி பிளஸ் சனிக்கு ஆகாத கிரகம், ராசிக்கும் ஆகாத கிரகம், உங்களுடைய வாக்குஸ்தானமான கும்பத்திற்கும் ஆகாத கிரகம். ஸோ எப்படி இருந்தாலும் சூரியன் மகரத்தை பொறுத்த வரைக்கும் டெட் அகேன்ஸ்ட் உள்ள கிரகம். அந்த சூரியன் சனியுடன் சம்பந்தப்படக்கூடிய அமைப்பில் வரனால சனி கடுமையாக பாதிக்கப்படும். சனி கடுமையாக பாதிக்கப்படும் பொழுது மகர ராசி நபர்கள் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு விதமான ஒரு ஃபியர் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு போவீங்க. இனம் புரியாத ஒரு பயம், ஃபியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்ட நிலைமை. இல்லைன்னா நெருப்பில் போய் மாட்டின மாதிரி தான ஒரு கதை தான். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சனியின் பலகீன அமைப்புகள் மகர ராசி நபர்கள் அத்தனை பேருமே அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்ப உடல் ஆரோக்கியத்திலேருந்து, பணங்காசுல இருந்து, சொத்து சுகத்திலேருந்து, வேலை விஷயத்துலேருந்து, சம்பாத்தியத்திலேருந்து, தொழில் சார்ந்த விஷயங்கள்லேருந்து, குடுக்கல் வாங்கலேருந்து, உயர்மட்ட அமைப்புகளுடன் போக்குவரத்து, பேச்சுவார்த்தை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது மேலிடத்து சம்பந்தங்கள் உங்களுக்கு சரியான முறையில் வராது. புரியுதுங்களா? கௌரவம், மரியாதை இந்த மாதிரி விஷயத்துல போய் நீங்க மாட்டுவீங்க. இதனால நீங்க பலகீனமாவீங்க. உங்களுக்கு கௌரவ மரியாதை இருக்கும், பட் ஆனா அந்த விஷயத்தின் மூலியமாக நீங்க ஒரு பலகீனமான சூழ்நிலைக்கு வருவீங்க. புரியுது? 4 பேருக்கு மத்தியில நம்ம ஒரு பலம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறிவிடும். அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு மகர ராசி நபர்கள் இந்த மாதிரி விஷயத்துல. அதே சமயம் சில தவறுகள் பண்ணிட்டீங்கன்னா தவறுகளுக்கான தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறுது. சனி பலகீனமாக வருதுனால தப்பு செய்யாதவங்க யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு கணக்கை எடுத்து பார்க்கும்பொழுது மகர ராசி நபர்கள் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஏதேனும் ப்ராப்ளங்கள் கிரியேட் ஆகிறதுக்கு, இல்லை இப்போதைக்கு தான் இப்போவே நடந்ததுக்கு இப்போ தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் கூட உருவாக வாய்ப்புகள் இருக்கு. புரியுதுங்களா? உங்களுடைய இயல்பு நிலைகள் இந்த வாரத்தில் இயல்பாக இருக்காது. இயல்பு சூழ்நிலை பொதுவாக நாட்டு நடப்பு பார்க்கும் பொழுது மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது, அப்புறம் புயல் கடந்த பிற்பாடு மக்களின் இயல்பு வாழ்க்கை துவங்கியது அப்படிங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்க வராமல் இல்லையா? அந்த மாதிரி மகர ராசினை போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுய இயல்புகள் இயல்பான நிலைமையில இருக்காது. ஒருவித சங்கட அமைப்புகள் இது மாதிரி விஷயங்கள் வரும். இது எப்போதுமே நாங்களாம் நிறைய பார்த்தாச்சு. இது என்ன புதுசாக ஜோசியத்தில் சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு பிரச்சனைகள், ஒரு சூழ்நிலைகள் வரதான் செய்யும். கடந்து வர்றதும் வாழ்க்கை தான். அதனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்ட்ராலஜி ரீதியாக உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் வர்றது என்பதை நம்ம எடுத்து சொல்றோம். இது ஒரு விஷயம் உண்டு. அதே சமயம் வாக்குஸ்தானத்துல இருந்து வந்த அந்த கெடு விஷயங்கள், அதாவது செவ்வாய் ராகுவோட காம்பினேஷன் விஷயங்கள் முடிவுக்கு வந்துருச்சு. அதனால இதுக்கப்புறம் நீங்க பேசுற விஷயங்கள் எடுபடும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சரியான முறையில் பேசுற விஷயங்கள் எதுவுமே மகர ராசி நபர்களுக்கு எடுபடும். அந்த கடுகடுப்பான இல்லை கெட்ட தன்மையான சில வார்த்தைகள்லாம் மற்றவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கும். நீங்க நல்ல விதமா பேசினா கூட தவறான முறையில் போயிருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த வாரத்தில் இருக்க போறது இல்லை.